மூளையை தின்னும் அமீபா அப்படின்னு சொல்லி தான் கேரளாவில் வந்து இப்போது ரீசெண்டாக நியூஸ் பரவிட்டுருக்கு. இந்த மூளையை தின்னும் அமீபாவால் இது வரைக்கும் கோழிக்கோடில் இருக்கிற 14 வயசு ஒரு பையன், கண்ணூரை இருக்கிற 13 வயசு ஒரு பொண்ணு, அப்புறம் மலப்புரத்தில் இருக்கிற ஒரு 5 வயசு பொண்ணு, இப்படி 3 பேர் வந்து வேறு வேறு இடத்துல கேரளாக்குள்ளார நீர்நிலைகளில் குளித்து அவங்களுக்கு இந்த மூளையை தின்னும் அமீபா வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கோழிக்கோடு சேர்ந்த அந்த 7th கிரேட் படிக்கிற பையனுக்கு தான் வந்திருக்கு. அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் குளிக்க போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் வந்திருக்குதான். வாந்தி, அதுக்கப்புறம் தலைவலி வந்திருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஹெல்த் கேருக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே அவன் அன்கான்ஷியஸாக இருந்திருப்பான் போல். ஸோ வென்டிலேட்டரில் போட்டுட்டு செக் பண்ணதில் ப்ரைமரி அமீபாயிக் மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அது மூளையை தாக்குற அமீபா அவனுக்கு தோத்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு வந்து இம்மீடியட்டாக ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது பூஞ்சையை தடுக்கிற மருந்து, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸு, அது எல்லாத்துமே கொடுத்து பார்த்துருக்காங்க. பட் எந்த யூஸும் இல்லையா. பாவம் பையன் இறந்துட்டான். அதுக்கப்புறமா கண்ணூரை சேர்ந்த அந்த 13 வயசு பொண்ணுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்கூல் டூர் போயிருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்து மூணாருக்கு ஸ்கூல் டூர் போயிருக்காங்க. ஸோ அங்கே என்ன இருந்திருக்குன்னா, அது வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்குது. ஸோ அங்கே அந்த பொண்ணுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்குது. சேம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருப்பாங்க போல். அகெயின் அந்த பொண்ணுக்கும் ட்ரீட்மெண்ட்டு சரியாகலை. அதுக்கப்புறமா மலப்புரத்தை சேர்ந்த ஒரு 5 வயசு பாப்பா, அந்த பொண்ணு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடலுண்டி அப்படிங்கிற ஒரு ஆற்றுல குளிச்சிருக்கு. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி சேம் சிம்டம்ஸ் வந்து அதுவும் இறந்துடுச்சான். ஸோ அந்த மூளையை திங்கிற அமீபா வந்து வார்ம் ஃப்ரெஷ் வாட்டரு, இல்லைன்னா வந்து லேக்ஸு, ரிவரு, அப்புறம் இந்த மாதிரி ஹாட் தெர்மல் வாட்டரு, இந்த மாதிரி இடத்துல தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் சரியாக மெயின்டைன் பண்ணாத வாட்டர் ஹீட்டர்ஸ்லேருந்து தண்ணி தேங்கியிருக்கும்ல. ஸோ அதுலேயும் அது வந்து கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாம். ஸோ இது எப்படி நம்ம மூளைக்குள்ளே என்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மூக்கு வழியாக தான் என்டர் ஆகுமா. மூக்கு வழியாக போய் அப்படியே மூளையோட டிஷ்யூஸ் அப்படியே சாப்பிட்ருமா. இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால மூளை ஸ்வெல்லிங் வந்து அதை சுற்றி நீர் கோர்த்து அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி ஒன்றும் செய்ய முடியாமல் உயிரை கொன்றுமா. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் இந்த அமீபா கண்டாமினேட் ஆன தண்ணியை குடித்து யாருக்கும் வந்து இந்த வியாதி வந்ததாக ரிப்போர்ட் ஆகலையாம். இந்த மாதிரி தண்ணிகளில், நீர்நிலைகளில் தலையை முக்கி குளிக்கிறவங்களுக்கும், இல்லை சில ரிலீஜியஸ் காரணங்களுக்காக தலையை முங்கி முங்கி எந்திப்பாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காகவோ, இல்லைன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில பேர், அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணியை போட்டு அதில் கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் போட்டுட்டு அதை அப்படியே மூக்குக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சைனஸை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த அமீபா போய் மூக்கு வழியாக மூளைக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மற்றபடி கண்டாமினேட் ஆன தண்ணியை குடிக்கிறதுனால இது வந்ததாக ரிப்போர்ட் ஆகலையாம். ஸோ இப்போது இந்த நீர்நிலைகளில் என்ன டெம்பரேச்சர் இருந்தால் அதால் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு 35 டிகிரி செல்சியஸில் இருந்து 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற நீர்நிலைகளில் நல்லா உயிர் வாழ்ந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுமா இந்த அமீபா. இப்போ கேரளாலலாம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமு ப்ளஸ் ஹாட் அண்ட் ஹியூமிடாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி அமீபா ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு பெஸ்ட்டு கிளைமேட்டிக் டெம்பரேச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 46 டிகிரி செல்சியஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ 46 டிகிரி செல்சியஸை ஃபேரன்ஹீட்டில் பார்த்தோன்னா 115 டிகிரி ஃபேரன்ஹீட், இதில் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகுமா. இப்போது ஒருவேளை டெம்பரேச்சர் வந்து குளிர்காலத்தில் 25க்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த குளிரில் அதால் உயிர் வாழ முடியாதான். விச் மீன்ஸ் 77 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு கீழே போச்சு அப்படின்னா அதால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி இந்த அமீபா வந்து கொஞ்ச நேரம் ஹை டெம்பரேச்சரில் அதால் உயிர் வாழ முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் 65 டிகிரி செல்சியஸில் இருந்து அதால் ஒரு 1லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா. விச் மீன்ஸ் 149 ஃபேரன்ஹீட். அதே மாதிரி
இது வந்து 20 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போயிடுச்சு, இல்லை 10 டிகிரி அந்த மாதிரிலாம் போச்சுன்னா அதெல்லாம் வந்து அதோடைய அதோடைய சிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, முட்டைகள், அது வந்து நிறைய முட்டை போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த முட்டைகள் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி இறந்துருமா. இப்போ 20 டிகிரி செல்சியஸுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அமீபா செத்து போனால் கூட அந்த சிஸ்ட் அப்படியே இருக்குமா. அதுக்கு கரெக்டான டைம் வந்த உடனே அந்த சிஸ்ட் திருப்பி ஹேட்ச் ஆகி இந்த அமீபா வந்துருமா. ஸோ இது சம்மர் டைமு இந்த மாதிரி வெது வெதுப்பாக இருக்கிற நீர்நிலைகளில் தான் இதெல்லாம் உயிர் வாழ முடியும். உப்பு தண்ணியிலையோ இல்லை கடல் தண்ணியிலையோ இது இருக்கிறதா ரிப்போர்ட் ஆகலையாம் இன்னி வரைக்கும். ஸோ இது உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குதோ அங்கங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்குது. அப்புறம் ஆஸ்திரேலியா, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் எங்கெங்கெல்லாம் அந்த லேக்ஸு, ரிவரு, இந்த ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கோ அங்கே, அதே மாதிரி மெயின்லேண்ட் ஏஷியா, அங்கேயும் வந்து மெயின்லேண்ட் ஏஷியானா சைனா, அப்புறமா இந்தியா, அப்புறமா வந்து தாய்லாந்து, அங்கே ரிப்போர்ட் ஆயிருக்குது. இது வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க, அதாவது அதிகமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி மற்ற இடத்துலலாம் பெருசாக ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சுத்தமான நீர்நிலைகள் இருக்குதோ அங்கே ஈஸியாக போய் இது கண்டாமினேட் ஆயிடுது. ஸோ எப்படி என்வாயர்மெண்டல் டிடெக்ஷன், அதாவது இந்த வாட்டர் சாம்பிள்ஸில் இந்த நீர்நிலைகளில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாலிகுலர் மெத்தட்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டிஎன்ஏ, அந்த அமீபாவோட டிஎன்ஏ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, இந்த அமீபா வந்து நார்மலாகவே இந்த மாதிரி நீர்நிலைகளில் எதுக்காக வாழுது அப்படின்னா அதில் இருக்கிற பாக்டீரியாஸை சாப்பிட்றதுக்கு தான். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்டீரியல் க்ரோத் மீடியம், நமக்கு இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா செக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பாக்டீரியல் க்ரோத் மீடியத்தில் இந்த அமீபா இருக்குதுன்னு சந்தேகப்படுற தண்ணியை அதில் ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணால் இது அப்படியே ஒரு ட்ராக் மாதிரி மூவ் ஆகுறது தெரியுமா. அப்படியே இந்த பாக்டீரியாவை சாப்பிட்டுக்கிட்டே போகிறது தெரியுமா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போகிறத பார்த்தாங்க அப்படின்னா ஸோ இந்த நீர்நிலைகளில் அமீபா வாழுது அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிரெயினை ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒருத்தவங்களுக்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னா 18 நாட்களுக்குள்ளார அவங்கள கொன்றுமா. அப்போ கேட்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது வந்து அட்டாக் பண்ணுமா, ஏன்னா டேரெக்டாக மூளையோ போய் ரீச் பண்ணிடுதுல மூக்கு வழியாக. இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்னு பார்த்தா வாந்தி, தலைவலி, அப்புறமா இந்த தலை கழுத்தை சுற்றி ஒரு பெயின் இருக்கும், அப்படி தான் வருமா. அதுக்கப்புறமா ஒரு 5வது நாள் 6வது நாள் அவங்கள கோமாக்கே கொண்டு போயிருமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொன்றுமா. இது வரைக்கும் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கப்புறம் யூஎஸில் சேர்ந்த 2 பேர், அவங்க தான் ஒரு ரிகரஸ், ஒரு பயங்கரமான போராட்டம், ஒரு தீவிரமான ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க பொழைச்சதா வந்து ரிப்போர்ட் இருக்குது. இது வரைக்கும் இந்த யங் சில்ட்ரன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இப்போ இறந்து போயிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு 5, 10, 15 இந்த மாதிரி யங் சில்ட்ரன், இல்லைனா யங் அடல்ட்ஸாக ஒரு 22, 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள தான் அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ ஏன் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் குதிக்கிறது, அப்படியே ஜம்ப் பண்ணுறது, ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூலு, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் அதெல்லாம் போனால் அந்த கல்லை போய் நோண்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளார போய் அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் குச்சியை விட்டு குத்தி பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த கல்லில் இந்த பாசி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இதில் கூட அது வந்து வாழ்ந்துட்டு இருக்குமா. நம்ம பாட்டுக்கு குத்தி விட்டுட்டு அதை வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அந்த தண்ணிக்குள்ளார மிக்ஸ் பண்ணி கண்டாமினேட் ஆகி திருப்பி மூக்கு வழியாக ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா, நம்ம தண்ணியில் வந்து குளோரின் ஆட் பண்ணி அதை வளர விடாமல், குளோரின் ஆட் பண்ணால் என்ன ஆகும், பாக்டீரியா செத்துரும். இப்போ பாக்டீரியா செத்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த அமீபா வராது. அது இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லை அப்படின்னா அது எப்படி உயிர் வாழும் இங்கே. ஸோ பாக்டீரியா வரவிடாமல் இருக்கணும்னா நம்ம குளோரின் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் அடிக்கடி லேபில் இந்த தண்ணியை எடுத்து எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்ட மணிக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த குட்டை, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸு இங்கெல்லாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த உள்ளே என்டர் ஆகும்போதே அந்த ஒரு லேபிள் வச்சுருப்பாங்க, இந்த தண்ணியை வந்து எப்படி எந்த ரெகுலர்
டைம் லேப்ஸில் அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன பாக்டீரியா, என்னென்ன புரோட்டோசோவா, அமீபா, வைரஸு, வைரஸ் செக் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, என்ன ஃப்ரீக்வென்சியில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூல், ஒவ்வொரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஹாட் ஸ்ப்ரிங்ஸுக்கு வெளியவும் இந்த மாதிரி எழுதி ஒட்டியிருப்பாங்க. அப்படி எழுதி ஒட்டியிருக்கிறத நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு உள்ளே போயிடாதீங்க. ஸோ ஸ்விம்மிங் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நோஸ் கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தண்ணியை டைரெக்டாக மூக்குக்குள்ளார கொண்டு போகாதாம். ஸோ தண்ணி உள்ளே போகலைன்னா இந்த மாதிரி அமீபாஸும் உள்ளே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபார்ம்டாக தெரியாத இடத்துக்கு போகக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சில பேர் வந்து இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து நெட்டி பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டேப் வாட்டரையோ இல்லை ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து கிடைக்கிற வாட்டரையோ யூஸ் பண்ணாமல் நல்ல பியூராக ஸ்டெரைல் டிஸ்டில்டு வாட்டர், நல்லா சுத்தமான டிஸ்டில்டு வாட்டரை வாங்கி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you another day. Bye.